அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய ஐபிஎஸ் ஜேர்னியில் நான்வெஜ்ஜஸ் சாப்பிட்டா எனக்கு என்னென்ன மாதிரியான ஃபீலிங் வயிற்றில் உருவாகும், அதில் நான் எவ்வளோ சஃபர் ஆனேன். கிட்டத்தட்ட எனக்கு 2012லேருந்து இன்றைக்கி இப்போது திஸ் இயர் 2025 எண்ட் இது வரைக்கும் எனக்கு இந்த ஐபிஎஸ் ஜேர்னியில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன், நான் எப்படி இதை ஓவர் கம் பண்ணேன், எப்படி ரியலாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும், முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல எந்தெந்த உணவு நம்ம ஒத்துக்கல அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேனிங் மீன்ஸ் மெஷின் ஸ்கேனிங் சொல்லலை, அனாலிசிஸ் நமக்குள்ளே நம்ம பண்ணிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எப்படி பண்ணுறது? ஏன்னா இப்போயும் நிறைய சின்ன பசங்க எனக்கு டாக்டர் ஐபிஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் எனக்கு ஐபிஎஸ்ன்னு சொல்கிறது போஸ்ட் போடுறாங்க, வீடியோஸ்லாம் பார்க்குறேன். உண்மையாக எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. when I was diagnosed with IBS, it was nearly at the time my age was 33 to 35. Yeah, 10 years before I'm saying this. பட் அந்த டயத்தில் ஐபிஎஸ் பற்றின அவேர்னஸ் எவ்வளோ பேருக்கு இருந்துன்னு தெரியாது. பட் எனக்கு தெரியல. 2012 ஃபஸ்ட்டு எனக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வந்தபோது எவ்வளவோ டாக்டர்ஸ் ஆன்டாசிட்ஸு, ஜெல்லு, டேப்லெட்ஸ், என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ், என்ன ரீசனே எனக்கு தெரியல. அந்த டாக்டருக்கும் தெரிஞ்சு தான் கொடுத்தாங்களா எனக்கு அவங்க அதெல்லாம் சொல்லலை. கிட்டத்தட்ட இயர்ஸ் டுகெதர் நான் மெடிசின்ஸ் எடுத்தேன். 12, 13, 14, 15 அதுக்கு மேலே இனி நான் டேப்லெட்ஸ் எடுக்க கூடாதுன்ற மாதிரி எனக்கு அந்த டேப்லெட்ஸே சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே பயம் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே மெடிசின்ஸ் வேண்டாம், என்ன பண்ணாலும் போகலை. அதாவது மெடிசின்ஸ் சாப்பிட்டு எனக்கு போணுச்சுன்னா சரி, ஓகே, இட்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு நான் மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணலாம். பட் எவ்வளோ நாளாக நீங்கள் மெடிசின் சாப்பிடுவீங்க? எவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ், எவ்வளோ ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸு, சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. பட் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்ட்ரெஸ் ஹேஸ் அ ரோல் இன் ஐபிஎஸ். பட் ஸ்ட்ரெஸ் அலோன் இஸ் நாட் அ ரீசன். என்னால் அதை இப்போ யோசிக்க முடியுது. பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எனக்கு இருந்தது தான். அதிலோட ப்ளஸ் அதோடு சேர்ந்து மற்ற காரணங்களும் சேர்ந்து எனக்கு இதாகிடுச்சு. இப்போ ஸ்ட்ரெஸ் சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க, யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், அது போதும் அப்படின்னு இல்லாமல் வேறு என்னென்னலாம் நம்ம பண்ணுனா, ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் குறைக்க நம்ம யோகா பண்ணுறோமா, மெடிடேஷன் பண்ணுறோமா, ஒர்க் அவுட்ஸ் போகிறோமா, ஸோ ஃபுட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் நமக்கு வரணும். ஃபுட்டு நமக்கு வாய்க்கு பிடிச்சது சாப்பிடணும் ஆசைப்படும், தப்பு கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உடைக்கிறதுக்கு எதுக்கு அந்த ஒரு வாய் சாப்பாடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை மறுக்கலை. பட் உணவு மருந்தாகவும் நம்ம சாப்பிடணும். உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி உணவு நம்ம இப்போ சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வீட்டில் தவிர வெளியில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே மருந்தால் கிட்டத்தட்ட கொஞ்சம் விஷக்கானது தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம தெரிஞ்சு தான் சாப்பிட்றோம், தெரிஞ்சு தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சாப்பிட்ற உணவை வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் அதுலேயும் என்னென்ன சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஐபிஎஸ் ஜேர்னியில் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆகி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும். நான் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏற்றுக்கிட்டா, உங்கள் உடம்பு ஏற்றுக்கிட்டால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இப்போ உங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸை கேட்டு கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் எதையுமே பண்ணாதீங்க. பட் நம்ம ஃபுட்டுன்னு எடுக்கும்போது நம்ம சிலருக்கு வாழைக்காய் ஒத்துக்காது, சிலருக்கு உருளைக்கிழங்கு ஒத்துக்காது. ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம டாக்டரை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பாடி சொல்லும், நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு ஏப்பம் வருது, செரிக்கலை, என்னமோ பண்ணுது, நெஞ்சு கறிக்குது அப்படின்றப்ப நம்ம அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணுவோம். அப்படி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நீங்கள் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு சில அன்ஈஸினஸ் சில ஃபுட்டில் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டோம்? நம்ம காலையில் இட்லி சாப்பிட்டோம், இட்லி தானே சாப்பிட்டோம், ஏன் நெஞ்சு கறிக்குது அப்படின்னு யோசிங்க. அடுத்த நாள் வேறு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடும்போது இன்றைக்கி சாப்பிடும்போது செய்யுதா இல்லை செய்யலையா? இப்போ இன்றைக்கி இட்லி சாப்பிட்டா எனக்கு நெஞ்சு கறிக்குது, நாளைக்கு நான் பொங்கல் சாப்பிட்றேன், எனக்கு நெஞ்சு கறிக்குதா? கறிக்கல. அப்போது பொங்கலும் அதே மாவு அதே அரிசி செய்கிறது, இட்லி அது இது. பட் ஏன் இதுவும் ஒன்று பிரச்சனை பண்ணுது, ஒன்றுமே பிரச்சனை பண்ணல. நெய் போட்டுக்கிறதுனால பிரச்சனை பண்ணுது. அப்படியே நம்ம பொங்கலையும் நெய் போட்டு சாப்பிட்டாலும் பிரச்சனை பண்ணல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் அதுதான் சொல்லுவேன்.
அம் ஏன்னா சில பேருக்கு வந்து ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து சில பேருக்கு இந்த ஐபிஎஸோட சில பேருக்கு சேர்ந்து வந்து ஹிஸ்டமின் இஷ்யூஸ் அதிகமா இருக்கும். அதாவது எப்படின்னா, ம் கண் அடிக்கடி தும்மல் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அடிக்கடி தும்மல் இருக்கிறது, கண் அரிப்பு இருக்கிறது, அம் காலையில மார்னிங் டயத்துல நம்ம எந்திரிச்ச உடனே தும்மிக்கிட்டே இருப்பாங்க சில பசங்க. பெரியவங்களும் தெரியும். இம்யூனிட்டி குறைஞ்சிருச்சுன்னா தும்மல் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அரிப்பு இருக்கும் உடம்புல. கரப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரியான சிம்ப்டம்ஸ் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த ஐபிஎஸோட சேர்ந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அவங்களால எந்த ஃபுட்டுன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். எது நமக்கு ஒத்துக்கலன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஸோ, அதனால நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கா? ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபுட் டைரி வேணும். எப்படி நம்ம வரவு செலவ நம்ம நோட் பண்றோமோ, அதே மாரி ஃபுட் டைரி ஒண்ணு வச்சுக்கணும். இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், உங்க வயித்துக்குள்ள என்னென்ன சாப்பாடு போடுறீங்க? என்னென்ன உணவு சாப்பிடுறீங்க? அது தண்ணியா இருந்தாலும் சரி, கூல் ட்ரிங்க்ஸ் வாட் எவர் இட் இஸ் வாய் வழியா போற எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. உங்க வந்து ஸ்ட்ரெஸ் லெவலையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. அது வந்து தனியா மெயின்டெயின் பண்ணுங்க. ஃபுட் டைரின்னு ஒண்ணு கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணுங்க. இது சீரியஸான இஷ்யூஸ் ரொம்ப நான் கஷ்டப்படுறேங்க. அதாவது எனக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜில எனக்கு ஹெல்ப் பண்ண ஆளே இல்ல. இந்த உலகத்தில நமக்கு வந்து இதோட தான் வாழணுமா? இதோட சாவறதே மேல் அப்படின்ற மாரியான மனநிலைக்குலாம் நான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த அலோபதி, ஹோமியோபதி என்ன எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலங்க. பட் அத நம்பி மட்டுமே போனா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உங்கள நீங்க கவனிச்சா தான் ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் நான் இந்த ஃபுட் டைரியே நீங்க எழுதுங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு நம்ம சாப்பிடாம க்கு அதுவும் இன்னொன்னு என்னன்னா, நம்ம நம்ம எமோஷனல் நம்ம ஃபேமிலில வந்து எல்லாரும் நம்மள புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஒரு ஒரு 18 வயசு, 20 வயசு பொண்ணா இருந்தா, பையனா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கேர் எடுத்து பார்ப்பாங்க. சாப்பாடு அது இது எல்லாம் குடுத்து இப்போ என்ன மாரி ஒரு மேரிட் ஆன லேடியோ, இல்ல வொர்க்கிங் மென்னோ, இல்ல வொர்க்கிங் விமனோ ஒரு 30 ப்ளஸ்ல இருக்கிறவங்க ஃபேமிலிக்காக உழைக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நம்ம வந்து இப்படி டிஸ்டர்பன்ஸஸோட இருந்தாலும் நம்மளால ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத நான் ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு சொல்றேன், இதுலேருந்து உங்களால ரெக்கவர் ஆயி வெளில வர முடியும். அத நம்புங்க. நெறைய ப்ரோகிராம்ஸ் நான் பார்க்குறேன். ஐபிஎஸ் ரிவர்சல் ப்ரோகிராம்னு ம் நெறைய அது ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ், சித்தால நியூட்ரிஷனிஸ்ட் இன்னும் நெறைய பேர் அத ரிவர்சல் ப்ரோகிராம்னு பண்ணி, இந்த பேக் இவ்வளோ ரூபீஸ் இவ்வளோ நாள் இருக்கணும்லாம் பண்றாங்க. பட் அஃபோர்டபுளா இருக்குன்னா நீங்க போங்க. பட் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்டின்னா, நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன். அதாவது ஐபிஎஸ்லயே ரொம்ப சிவியர் சினாரியோ வந்து எனக்கு. அம் சிலருக்கு ஐபிஎஸ் மட்டும் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி, நான் சொன்னேன் இல்லையா, அந்த சளி, தும்மல் அந்த அலர்ஜிலாம் இல்லன்னா, அவங்க ஓரளவு சேஃபர் ஜோன்ல போயிடுவாங்க. பட் நான் சொல்றது வந்து ஐபிஎஸ் கம்ப்ளைண்ட்டும் இருக்கும். இந்த அலர்ஜிக் கம்ப்ளைண்ட்டும் இருக்கும். சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இத வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐபிஎஸ் வந்து அலர்ஜிக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படியே 2 பேரும் கை கோத்துட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மள ரொம்ப அம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்கு கொண்டு விடுவாங்க. ஸோ, அதனால அ என்ன உணவு சாப்பிடணுன்றத வந்து கவனிங்க. எந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் இப்போ வந்து இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ஒத்துக்கிற ஃபுட் வந்து இன்னொரு ஐபிஎஸ் பேஷண்ட்டுக்கு கிளையண்ட்டுக்கு ஒத்துக்கும். எனக்கு வந்து நிலக்கடலை ஒத்துக்காது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா, அவங்களுக்கு அது ஒண்ணும் கம்ப்ளைண்ட் இருக்காது. நார்மலா இருப்பாங்க. எனக்கு ஒத்துக்காது. அப்போ வந்து நான் வேற. இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸஸ் சொல்லபடி என்னோட ஹெரிடிட்டி, என்னோட பாடி டைப் வேற. ஸோ வந்து எல்லாருக்கும் ஒரே பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன்ல வந்து மட்டன் ஒத்துக்காது. அ மட்டன் ஒத்துக்காது மீன்ஸ் என்னன்னா, அம் மட்டன் சாப்பிட்ட உடனே வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சுலேருந்து எனக்கு ஸ்டொமக் பெயின் ஆரம்பிச்சுரும். என்ன பண்ணாலும் நான் அதான் சொன்னேனே மெடிசின்ஸ் எடுத்து நான் அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு மெடிசின் எடுக்க விட்டுறேன்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணும் கேட்கல. என்ன பண்ணுவேன்னா, ஒரு 6 மணி ஆனா ம் தலைவலி, வேர்த்து விறுவிறுத்து நமக்கு ஸ்டொமக் பெயின் வந்து அப்படியே சுருட்டிக்கிட்டு யார்ட்டயும் பேச முடியாது. அப்படியே படுத்தே இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப நாள் யோசிச்சு யோசிச்சு என்ன பண்றது? தண்ணி குடிச்சு பார்க்கறதா? பால் குடிச்சு பார்க்கறதா? என்ன பண்ணா சரியாகும்ன்னு பாத்து, ஒரு ஸ்டேஜ்ல வந்து நானா ட்ரையல் அண்ட் எரர் வருஷக்கணக்குல ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கும்போது, தயிர் சாதம் போட்டு, ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல இருக்க தயிர போட்டு, சாதம் போட்டு நல்லா கரைச்சு, கஞ்சி மாரி கரைச்சு குடிச்சிருவேன். குடிச்சிட்டு படுத்துருவேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த வலி போயிடுச்சு எனக்கு. அந்த வலி குறைஞ்சிரும். குறைஞ்சோனே தூங்கிருவேன். அப்படி இருக்கும். பட் எனக்கு இப்ப அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல. பட் அது எனக்கு கேட்டுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டொமக் பெயின் இருந்ததுன்னா, நீங்க அது கூட ட்ரை பண்ணி பாருங்க. பட் வந்து என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆனுச்சு. சில நேரங்கள்ல மட்டன் சாப்பிட்டாலும் இந்த வயித்து வலிக்கும். வயித்து வலின்னு நான் என்ன பண்றேன் என்ன சொல்ல வரேன்னா, அப்படியே துணிய போட்டு பிழியிற மாரி, அந்த இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே பிழியிற மாரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது.
கண்ண திறந்து பார்க்க கூட முடியாது. ஐயோ கடவுளே! அப்படின்னு சுருட்டிக்கிட்டு என்ன தோணும்னா, ஏன் உனக்கு இவ்வளோ ஆசை அந்த மட்டன் சாப்பிடுறதுக்கு? எல்லாரும் வீட்ல சாப்பிடும்போது, கடையில சாப்பிடும்போது நம்மளால சாப்பிடாம இருக்க முடியுமா? ஆசை வரத்தானே செய்யும். ஸோ அந்த நேரத்தில நான் என்ன பண்ணுவேன், ஆசையில சாப்பிட்டுருவேன். ரொம்ப லிமிட்டா சாப்பிடுவேன். 1 பீஸ் 2 பீஸ் அப்படிதான். எது சாப்பிட்டாலும் அது தன்னோட வேலைய காட்டிடும். கொஞ்ச நாள் ஆனா மட்டன் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15 இயர்ஸாவே நான் சாப்பிடுறது வந்து இப்ப 15 இயர்ஸ் இல்ல. நான் வந்து 2005லேருந்து சொல்றேன். அப்பயிலேருந்தே மட்டன் செக் எனக்கு. ஸோ நான் சாப்பிடுறத கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டேஜ்ல வந்து மட்டன் வாங்குறதே விட்ட அளவுக்கு வீட்ல யாரும். என்னோட அதுக்கப்புறம் சிக்கன் சில நேரம் இதே மாரி எனக்கு தொல்ல குடுத்தது. ஆனா வந்து ஃபிஷ் வந்து சீ ஃபுட்ஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் குடுக்கல. அதாவது இந்த வயித்து வலின்னு சொல்றேன் இல்லையா? இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு சீ ஃபுட் குடுக்கவே இல்ல. அதுக்கு பதிலா அவங்க என்ன குடுத்தாங்கன்னா, அலர்ஜி. கண்ண சுத்தி அரிக்க ஆரம்பிச்சுரும். கண்ண தேய்க்க ஆரம்பிச்சு நிக்க மாட்டேன். தும்மல் வர ஆரம்பிச்சுரும். எக்ஸிமான்னு சொல்லக்கூடியது நம்மள அம்பிலிக்க சுத்தி அரிக்க ஆரம்பிச்சுரும். ஸ்கின் அரிக்கும். ஆ ஸோ வந்து அந்த மாரியான கம்ப்ளைண்ட் குடுக்க ஆரம்பிச்சது. ஸோ டோட்டலாவே எனக்கு நான் வெஜிடேரியனா அப்படி தள்ளி வைக்கிற மாரி ஆயிட்டு. ஸோ எல்லா ஐபிஎஸ்ஸுக்கும் இப்படி இருக்காது. எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜியோட சேர்ந்து இந்த ஐபிஎஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிட்டு, எனக்கு வந்து டோட்டலா எனக்கு நான்வெஜ்ஜ அப்படி தள்ளி வச்சிரணும். அப்படின்ற மாரியான சிச்சுவேஷன் ஆயிட்டு. இத நான் எப்ப நான் ரியலைஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து சொன்னேன் இல்லையா 2012ல எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து நான் 2025 எண்டுன்னு சொல்றேன். இந்த வருஷத்துல இப்ப லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வென் ஐ சேஞ்ச் மை ஃபுட்ட வந்து நான் பிளான்ட் பேஸ்டுக்கு மாத்துனேனோ, எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் குறைய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 12 வருஷம் நான் 12 இல்ல. ஆம் 15, 17 வருஷம் ஓகேவா? 15, 17 வருஷம் நான் அதில கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் நான்வெஜ்லேருந்து இப்படி வெளியில வந்த பிறகு, எனக்கு அது வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சது. இட் இஸ் நாட் அ ஃபுல் ஸ்டோரி. அதுலேருந்து எனக்கு ரிலீஃப் கிடைச்சது. ஸோ என்னோட ஸ்டோரிலேருந்து 17 வருஷம் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒத்துக்கலைன்னு ஒரு ஃபுட்டு தெரிஞ்சதுன்னா, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அது இன்டைரக்ட்டா பாடியில என்னென்னமான ப்ராப்ளம்ஸ் குடுக்கலாம்னு நமக்கு தெரியாது. லாங் ரன்னா எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் குடுக்கலாம்னு தெரியாது. நமக்கு. ஸோ அதனால கொஞ்சம் லிமிட் பண்ணி பாருங்க. அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா, உங்களுக்கு டைஜெஷன் இஷ்யூஸ் இன்னும் முக்கியமான ப்ளோட்டிங். எப்பா! இந்த ப்ளோட்டிங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ம் தூங்க முடியாது. சாப்பாட பார்த்து சாப்பிடுற ஆசையே வராது. எல்லாரும் சாப்பிடுவாங்க. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இவ்வளோ தூரம் நிக்கிற மாரி, நெரக்கட்டு நிக்கிற மாரி, தொண்டையில நிக்கிற மாரி இருக்கும். ஸோ ப்ளோட்டிங்கிறது ஒரு செப்பரேட் சாப்டர். நான் அத பத்தி பேசுறேன். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கு. ம் ம் இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும். இத பத்தியாவது டீட்டெயிலா இத பத்தி சொல்லணும்னு சொன்னா, கேட்டா தெரியணும்னா என்கிட்ட நீங்க சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஏன்னா, எனக்கு எத பத்தி பேசுறதுன்னே ஒரு புரியல. இன்னைக்கு சடனா ஒரு நான் வெஜிடேரியன பத்தின ஒரு குடுக்கணும். ஏன் நான் வெஜிடேரியன் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் குடுத்தது, இட் ஹாஸ் நோ ஃபைபர். தெரியல. ஐ அம் ஆல்சோ கமிங் ஃப்ரம் த மெடிக்கல் பேக்ரவுண்டு தான். பட் வந்து எனக்கு வந்து அது ஃபைபர் இல்ல. அதில சுத்தமா ஃபைபர் இல்ல. அதனால தான் நமக்கு அது தொல்ல குடுக்குதுன்னு தெரியல. எல்லாம் நெனச்சிட்டு இருக்காங்க, இட் ஹாஸ் புரோட்டீன் சிக்கன் ஹாஸ் புரோட்டீன், மட்டன் ஹாஸ் எல்லாம் இருக்கு தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஒத்துக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. நமக்கு ஒத்துக்காத நம்மள மாரி என்ன மாரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ அவேர்னஸ்க்காக போடுறேன். ஸோ வந்து இனி வந்து கொஞ்சம் என்னால முடிஞ்ச நான் என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணேன், நான் எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளில வந்தேன்ற டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எது எனக்கு என்ன மைண்ட்ல வருமோ அந்த அந்த பிரச்சனைய பத்தி நான் பேசலாம். நான் ஃப்ளோல பேசுறேன். நான் எதுவும் எடிட் பண்ணல. எனக்கு இது எடிட் பண்றதுலாம் எனக்கு தெரியல. ஸோ வந்து தொடர்ந்து பார்ப்போம். நெறைய பார்ப்போம். ஐபிஎஸ்ஸ பத்தி. நெறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். ரெக்கவரி ஆவோம். எல்லார் மாரியும் நம்மளும் சந்தோஷமா, ஹேப்பியா லைஃப்ப லீட் பண்ணுவோம். சாப்பாடு வந்து நம்ம உடம்புக்கு வயித்துக்குள்ள போடுறோன்றத தாண்டி வந்து, அது உள்ள போம்போது அது குடுக்குற எனர்ஜி தான் நமக்கு குடுக்குற பாசிட்டிவா நம்ம நெகட்டிவா இருக்கும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லா ப்ளோட்டா இருக்கிறோம். வயிறு உப்பிட்டு இருக்கு. இல்ல டைஜெஷன் ஆகல. நமக்கு எவ்ளோ இரிட்டேட்டா இருக்கும். யார்ட்ட பேச புடிக்குமா? சிரிக்க புடிக்குமா? சினிமா போடா கடுப்பா இருக்கு. எனக்கு சினிமாக்கு வர பிடிக்கல. எனக்கு வயிறு ஒரு மாரி இந்த திங்கிங் தான் நமக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். இது 1 நாள் இல்ல 2 நாள் வருஷக்கணக்கா இருந்தா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? உங்க ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்? நீங்க குழந்தைங்கள எப்படி வளர்ப்பீங்க? நீங்க எப்படி வேலைக்கு போவீங்க? உங்க லைஃப் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு இந்த லைஃப்ங்கிறது கடவுள் குடுத்த கிஃப்ட். நம்ம பொறந்தது சாப்பாட்டுக்காக இல்ல. நம்ம பொறந்தது வாழ்றதுக்காக, சந்தோஷத்துக்காக. சில உணவு முறைகள மாத்தி பாருங்க. சில லைஃப் ஸ்டைல
மாத்தி பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையோட அர்த்தம். அதோட சந்தோஷம் நமக்கு புரியும். ப்ளீஸ் அம் அ எ நீங்க வந்து இந்த சீரிஸ ஐபிஎஸ்ஸால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, இந்த வீடியோஸ கன்டினியூஸா பாருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ நான் சொல்றேன். லைஃப் சேஞ்சிங் டெக்னிக்ஸும் நம்ம கத்துக்கலாம். நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். பி ஹேப்பி. ஹேப்பி நியூ இயர்.